கோப்பியம், உண்மையும் பின்னணியும். மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு பயந்த காலம் சென்று தற்போது பள்ளி மாணவர்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் அச்சப்பட வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்த்தும் விதமாக தெலங்கானாவில் பள்ளி முதல்வரை அவரது பள்ளியில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவர்களே 27 முறை கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூர சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். தெலங்கானாவில் நல்கொண்ட மாவட்டம் கொண்டமல்லை பள்ளியில் உள்ள ஜேபி காலனியில் தனது கணவர் ராஜேந்தர் ரெட்டியுடன் வசித்து வந்தார் ரூபா ரெட்டி. இவர் ராணி ரெட்டி என்பவருடன் இணைந்து நாகார்ஜுனா கிராமர் கான்செப்ட் ஸ்கூல் என்ற பள்ளியை ரூபா ரெட்டி நடத்தி வந்ததோடு அவரே அப்பள்ளியின் முதல்வராக இருந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த ஆகஸ்ட் 11ஆம் தேதி அன்று ரூபா ரெட்டியின் கணவர் ராஜேந்தர் ரெட்டி வேலை விஷயமாக ஹைதராபாத் சென்றிருந்த நிலையில் பள்ளியிலிருந்து நடந்து வீடு திரும்பிய ரூபா ரெட்டி அடுத்த நாள் காலையில் உடலில் பல இடங்களில் கத்தியால் குத்தப்பட்ட காயங்களுடன் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்துள்ளார். அந்த பகுதியை உலுக்கிய இந்த கொலை சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த கொண்டமல்லை பள்ளி போலீசார் சரியான ஆதாரங்கள் கிடைக்காமல் திணறி வந்தனர். அப்போது அப்பகுதியில் இருந்த சிசிடிவி கேமராக்களில் கொலை நடந்த பகுதியில் சிவப்பு நிற சட்டை அணிந்த இளைஞர் ஒருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் நடந்து செல்வதை அடிப்படையாக வைத்து 5 தனிப்படை போலீசார் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வந்துள்ளனர். அதில் ரூபா ரெட்டி கொலை செய்யப்படுவதற்கு முன்பாக அவரது தங்கையுடன் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருந்த போது கடைசியாக யாரையோ பாபு என்று அழைத்ததாகவும் அதன் பின் அலைபேசி துண்டிக்கப்பட்டதாகவும் தெரியவந்தது. இந்நிலையில் ரூபா ரெட்டி கொலை வழக்கில் பாபு என்ற ஒற்றை வார்த்தையே தடயமாக இருக்க அதன் அடிப்படையில் போலீசார் விசாரணையை முன்னெடுத்ததில் ரூபா ரெட்டி வழக்கமாக பள்ளி மாணவர்களை பாபு என்றுதான் அழைப்பார் என்ற தகவல் கிடைத்துள்ளது. அதன் பின்னரே போலீசாரின் பார்வை பள்ளி மாணவர்கள் பக்கம் திரும்பியுள்ளது. அப்போது 10ஆம் வகுப்பு படிக்கும் 5 பேர் மீது சந்தேகம் வலுத்து உள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர்களின் பின்னணி குறித்து விசாரித்த போது ரூபா ரெட்டியின் இறப்பிற்கு பிறகு 2 மாணவர்கள் அதிக பணம் செலவழித்து வந்தது தெரிய வந்துள்ளது. பின்னர் அவர்களை பிடித்து விசாரித்த போது போலீசாரின் கிடுக்குப்பிடி விசாரணையில் இருந்து தப்பிக்க முடியாமல் ரூபா ரெட்டியை கொன்றதை ஒப்புக்கொண்டுள்ளனர். இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்ட முதல் மாணவரிடமிருந்து 1,54,000 ரூபாய் ரொக்கமும் ஒரு ஐபோனையும் பறிமுதல் செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தினர். அதில் பள்ளி விடுதியில் தங்கியிருந்த போது அவரிடமிருந்து செல்போன் மற்றும் பணம் கண்டெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர் விடுதியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மேலும் அவர் மதுவுக்கு அடிமையாக இருந்ததும் ஆடம்பர செலவுகளுக்காக எப்படியாவது பணம் சம்பாதிக்க விரும்பியதும் தெரியவந்தது. அந்த சூழலில் விடுதி வசதி மறுக்கப்பட்டதால் ஏற்பட்ட கோபத்தை மனதில் கொண்டு அவரும் மற்றொரு மாணவரும் சேர்ந்து பள்ளி முதல்வரின் வீட்டில் கொள்ளையடிக்க திட்டமிட்டுள்ளனர். மேலும் ஆகஸ்ட் 11க்குள் பள்ளி கட்டணம் வசூலிக்கப்படும் என்பதை அறிந்த அவர்கள் அந்த பணத்தை கொள்ளையடிக்க திட்டமிட்டு வீட்டிற்குள் சென்று பணத்தை எடுத்துக் கொண்டிருந்த போது ரூபா ரெட்டி அதை பார்த்து விட்டதால் பாபு என்று சத்தம் போட்டு உள்ளார். இதனால் தன்னை அடையாளம் கண்டு கொண்டதால் அந்த மாணவர் தான் வைத்திருந்த கத்தியால் அவரை கண்மூடித்தனமாக 27 முறை குத்தி கொடூரமாக கொலை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது தெரிய வந்தது. எப்போதும் மாணவர்களிடம் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்ளும் ரூபா ரெட்டியை பள்ளி மாணவரை பணத்தாசையால் கொடூரமாக குத்தி கொன்ற சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது.